அப்பனே மகளை வந்து ஆசைப்பட்டான் அப்படின்னு ஒரு புராண கதை இருக்கு. இதை சொல்லி அவர் கண்டிச்சு பேசியிருக்கிறாரு பெரியாரு. அதையே சீமான் என்ன பண்றாருன்னா, ஒருத்தனுக்கு காமம் வந்து விட்டால் அம்மான்னு மகன்னு பார்க்க தேவையில்லை, யார்கிட்ட வேணாலும் போகலாங்கிற ஒரு ஆபாசமான பேச்ச அவரே சொன்னாரு அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டார். இல்ல ஏதாவது வந்து நிறைஞ்ச போதையில பேசிட்டாரா, ஏன் இப்படி உளர்றாரு அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டு அரசியல்ல மதவாதத்தை பேசுகிற பாஜகனால கால் பதிக்க முடியாததற்கு என்ன காரணம்னு பார்த்தா, பெரியார் சிந்தனை இருக்கு. சாமி கும்பிட போறேன் எல்லாருமே, ஆனா பெரியாரை பத்தி பேசினா உன்னை கொண்டே விடுவேன், செருப்பால் அடிப்பேங்கிறான். இதைத்தான் மேடையில ஒரு 15 வருஷமா சீமான் பேசினார். ஒவ்வொரு மேடையிலையும் நான் பெரியாரின் பேரன் அப்படின்னு பேசினாரு, இப்படியும் பேச. இதுதான் வந்து அதுதான் அவருக்கு என்ன காரணம்னா, அப்ப அவங்க காசு கொடுத்தாங்க, இப்ப வேற ஆளுங்க காசு கொடுக்குறாங்க, பிஜேபி காரங்க காசு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு பேசுறாங்க. நான் பெரியாரின் பேரன்னாரு. உண்மையிலேயே பெரியார் பேரன் யாருன்னா இபிகே இளங்கோவன் தான். அவர்கிட்டயே போய் கேட்டாங்க, என்ன சீமான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு பெரியார் பேரன். அதுக்கு அவர் சொன்னாரு, சின்ன வயசுல பெரியார் மைனரா இருக்காரு கொஞ்ச காலம், அந்த வழியில எதுவும் பேரனா இருக்கானான்னு எனக்கு தெரியாது. ரொம்ப மேதகு பிரபாகரன் அவர்களை வந்து பல தலைவர்கள் செஞ்சிருக்கிறாங்க, வைகோ சந்தித்திருக்கிறார், பல சிந்தனையாளர்கள் பல பேர் செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க போட்டாவை வச்சு பிசினஸ் பண்ண யாருக்குமே தெரியல. இதை வைத்து ஈழத்தமிழர்கிட்ட வசூல் வேட்டை ஆடுவதற்கோ, இதை வைத்து ஈசிஆர்ல வந்து பங்களா வாங்குறதுக்கெல்லாம் இவங்களுக்கு தெரியல. அதை வந்து அந்த வித்தையை கற்றவர் யார் அப்படின்னா சீமான் மட்டும்தான். ஈரோடு இடைத்தேர்தல் வந்து இப்போ நடக்க போயிருக்கு. ஸோ அதுலேருந்து நாம் தமிழ் கட்சியிலேருந்து வேட்பாளரும் வந்து தேர்வு செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து? ஆக்சுவலாக இடைத்தேர்தல் என்று சொன்னாலே அது ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு என்பது ஒரு எழுதப்படாத ஒரு விதியாக மாறிவிட்டது. அதற்கு மக்கள் என்ன நினைக்கிறான்னா, நம்ம எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டோம்னா அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்கள் நம்ம தொகுதிக்கே வராது, ஆளுகிற அரசுக்கு ஆதரவாக ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றால்தான், எம்எல்ஏ வெற்றி பெற்றால்தான் அந்த தொகுதிக்கு ஏதாவது ஒரு பேருந்து நிலையத்தோட நிழல் கொடையாவது கிடைக்கும், ஒரு மாற்றம் ஏற்படும், ஏதாவது நலத்திட்டங்கள் கிடைக்கும். இல்லைன்னா எந்த பயனும் இருக்காது, ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடணும், தோக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டோம்னா நம்ம ஓட்டுலாம் வேஸ்ட் ஆயிருன்னு கொஞ்சம் பேர் நினைக்கிறான். ஜனநாயகத்தில் தன்னுடைய கருத்தை சொல்வதற்காக தான் ஓட்டு போடுறோம்னு நினைக்காம ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறான். எல்லாரும் என்ன நினைக்கிறான், சினிமா பார்க்க போனா கூட எல்லாரும் கும்பலா எந்த தேட்டருக்கு அங்கே போகிறோம், அங்கேயே அந்த படத்துக்கு போவாங்கிறான். ஹோட்டலுக்கு போகும்போது கும்பல் அதிகமாக இருந்துச்சுன்னா இது நல்ல ஹோட்டல், நல்ல ஹோட்டல், அங்கே போயிடுவோங்கிறான். எதுக்கு ஒருத்தன் ஓட்டிகிட்டு இருக்கான்னு வச்சுங்க, அங்கே போகாதாங்கிறான். அப்போ தரம் என்பதை கூட்டத்தின் வழியாக கணிக்கக்கூடிய ஒரு மனநிலை இப்போ பொது புத்தியில் இருக்குது. ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் மறைந்த இவிகே இளங்கோவனுடைய அந்த வெற்றிடத்தில், அதுக்கு முன்னாடி அவர் மகன் இறந்தார், அங்கேயே ஏற்கனவே ஒரு இடைத்தேர்தல். இப்போ நியாயமாக என்ன செஞ்சுருக்கணும், அதிமுக போட்டிகிட்டு இருக்கணும். கேட்டால் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, நாங்கள் தான் கொங்கு மண்டலம் எங்கள் கோட்டைங்கிறாரு. இடைத்தேர்தலுக்கு வாயான்னா நான் எதுக்கு வர்றேன், ஒருத்தன் கூட வேட்பாளர்கள் நிப்பாட்டுவதற்கு ஒரு தயக்கம் இருக்காங்க, பதட்டம் இருக்கு. இந்த ஆட்சி ரொம்ப மோசமான ஆட்சிங்க என்று சாட்டையில் அடிச்சுக்கிட்டு அண்ணாமலையாவது போட்டிட்டு இருக்கணும், அவரும் வரல. இல்லை பாஜக காரன் ஒருத்தனையாவது ஒரு டம்மி பீஸையாவது அங்கே நிப்பாட்டி இருக்கணும். ஒருத்தனுமே வரல. என்னடான்னு கேட்டால், எதுக்கு தேவையில்லாமல் அலைஞ்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க. அப்போ இந்த ஆட்சி மேலே அதிருப்தி இருக்குது, இந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு தினசரி குற்றச்சாட்டு சொல்கிறது, பலவிதமான போராட்டங்கள் செய்கிறது, சாட்டையில் அடிச்சுக்கிறது எல்லாமே பண்ணிவிட்டு இதையெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்கன்னு அவங்களே நம்பலை. ஆமாம். அப்போ இந்த ஆட்சியை வந்து உங்களால் அகற்ற முடியாது, இந்த ஆட்சியை உங்களால் மாற்ற முடியாது என்பதை நீங்களே ஒப்புக்கொண்டதாக இருக்கும். அப்போ மிகப்பெரிய வலிமையான கட்டமைப்பு இருக்கக்கூடிய அதிமுக போட்டியிடல. இதுக்கு முன்னாடி இருக்கிற விக்கிரவாண்டி தேர்தலையும் நம்ம பார்த்தோம், பாமக போட்டியிட்டுச்சு, அங்கேயும் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டுச்சு. இங்கே யாருமே இல்லை, பாஜகவும் இல்லை, அதிமுகவும் இல்லை. களத்தில் யார் தான் இருக்கான்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்குது. உடனே நாம் தமிழர் கட்சி ஏதோ பெரிய வாக்கு வலிமை இருக்கக்கூடிய பயங்கரமான ஒரு கட்சி அப்படின்னா, அப்புறம் நாங்கள் 2வது இடத்துக்கு வந்துடுவோங்கிறாங்க சில பேர். இருக்கு 2 பேர் போட்டிக்கிட்டா 2வது இடத்துக்கு நீங்கள் தானப்பா வருவீங்க, வேற என்ன 3வது இடத்துக்கு வருவீங்க நீங்கள்? 2 பேர் போட்டிக்கிட்டா சுயேட்சையில் போட்டிக்கிடுவாங்க. ஆளாளுக்கு வந்து ஒருத்தன் குழப்பங்களை ஏற்படுத்துகிற விதமாக கூட போட்டிட்டு வாங்கிக்கிறோம். ஜனநாயகத்தில் யாரும் நம்ம தடுக்க முடியாது. ஆமாம். ஆனால் இந்த முறை போன ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து அருந்ததியர்களுக்கு எதிராக அவங்க வந்து இறக்குமதி செய்யப்பட்டவங்க என்று ஏற்கனவே அவர் பேசி
வாய் கொழுப்பா பேசி சீமான் ஏற்கனவே மாட்டிக்கிட்டார். அருந்ததியர்கள் வந்து அவரை ஊருக்குள்ளே விடமாட்டோம்னாங்க போன முறையை. இந்த முறை ஈரோட்டுக்காரங்க எல்லாருமே சீமானை விடக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா பெரியாரை பற்றி அவர் தவறாக பேசிட்டார். பெரியார் சொல்லாதத புராண இதிகாசத்தில் பல வகையான கதை இருக்கு. அது பிரச்சனையாகவே இந்திரன் வந்து என்ன செஞ்சாரு அப்படின்னு சில கதையெல்லாம் எழுதி வச்சிருக்கிறான். நீங்கள் கோவிலில் போனீங்கன்னா பல சிற்பங்கள் இருக்கிறது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், அந்த காலத்து புராண கதையில் பிரம்மன் வந்து சரஸ்வதி இதை படைச்சிட்டு அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு அவருக்கே மூடு வந்துருச்சுன்னு ஒரு கதை எழுதியிருக்கான் புராணத்தில். ஓகே, இதையெல்லாம் காட்டி எப்படா ஒழுக்கத்தை வளர்க்க முடியும், இந்த நாட்டுக்கு வந்து இந்த கதையெல்லாம் தேவையா அப்படின்னு ஒரு கூட்டத்தில் பெரியார் பேசுகிறார். எப்படி அப்பனே மகளை வந்து ஆசைப்பட்டான் அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு புராண கதை இருக்கு. இதை சொல்லி அவர் கண்டிச்சு பேசியிருக்கிறாரு பெரியார். ஓகே, அதையே சீமான் என்ன பண்றாருன்னா, ஒருத்தனுக்கு காமம் வந்து விட்டால் அம்மான்னு மகன்னு பார்க்க தேவையில்லை, யார்கிட்ட வேணாலும் போகலாங்கிற ஒரு ஆபாசமான பேச்சை, புராணத்தில் இருந்த ஒரு மேற்கோள் காட்டிய கதையை அவரே சொன்னாரு அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டார். அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்க. யாரு? பெரியார் சிந்தனையாளர்கள், பெரியாரிஸ்டுகள், பெரியாரிய உணர்வாளர்கள், தீக்காக்காரங்களாம் என்ன கேட்குறாங்க, அதுக்கு ஆதாரம் கேட்டா இருந்தால் தானே ஆதாரம். ஆதாரத்தை நீங்கள் தானே சொல்லணுங்கிறாரு. பொய்யை அவர் சொல்வாராம், அது பொய் தான் நிரூபிக்கிறது நம்ம தான் நிரூபிக்கணும்னு கேட்குறாரு அவர். ஆதாரத்தை நீங்கள் கொடுங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னா, புஸ்தகத்தை பூரா நீங்கள் தானடா வச்சிருக்கீங்கிறாரு. எவ்வளோ காமெடி பாருங்க. பெரியார் திடலில் அந்த புத்தகம் பூரா விற்கிறாங்க. எல்லா புத்தக கண்காட்சியிலையும் இப்போ நடந்த சென்னையினுடைய புத்தக கண்காட்சியில் விற்கிறாங்க. ஆமாம், பல பஸ் ஸ்டாண்ட்லேயே பெரியார் அமைப்புகளில் புத்தக கடை போட்டிருக்காங்க. இருக்கு. பெரியார் புத்தகம் ஏதோ தடை செய்யப்பட்ட ரகசிய புத்தகமும் கிடையாது, அது எல்லாருக்குமானது, நீங்கள் தான் நிரூபிக்கணும் என்று அவர் சொல்லி மாட்டிக்கிட்டார் சீமான். ஆக்சுவலாக சீமான் ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னா, வாய் தவறி பேசிட்டாரா, இல்லை ஏதாவது வந்து நிறைஞ்ச போதையில் பேசிட்டாரா, ஏன் இப்படி உளர்றாரு அப்படின்னு கேட்டால், தமிழ்நாட்டு அரசியலில் மதவாதத்தை பேசுகிற பாஜகனால கால் பதிக்க முடியாததற்கு, இந்த கட்சி வேர் பதிக்க முடியாததுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, பெரியார் சிந்தனை இருக்கு. சாமி கும்பிட போறேன் எல்லாருமே, ஆனால் பெரியாரை பற்றி பேசுனா உன்னை கொண்டே விடுவேன், செருப்பால் அடிப்பேங்கிறான். ஏன்டா பெரியாரை சொன்னா உனக்கு கோவம் வருது, நீ தான் சாமி கும்பிட போறீங்கன்னு கேட்டா, பெரியார் தான்டா நம்மளை படிக்க சொன்னார். ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற சமூகத்தை சேர்ந்தவனையெல்லாம் அறிவுள்ளவனாக மாற்றுவதற்கு அவர் உழைச்சிருக்கிறாரு, அவர் பாடுபட்டிருக்கிறாரு. அதனால அவர் அதுக்கான பலாபலனை அனுபவிக்கலை. அவர் முதலமைச்சர் ஆகலை, அவர் எம்எல்ஏ ஆகலை, அவர் எம்பி ஆகலை, அரசு அதிகாரத்தை அவர் கைப்பற்றலை. அவர்கிட்ட போய் வேலை பார்த்த அண்ணாதுரையும் கருணாநிதியும் கூட முதலமைச்சர் ஆகியிருக்காங்க பின்னால். அவர் ஒன்றுமே ஆகலை. ஆனால் அவர் பிறப்பால் பெரிய கோடீஸ்வரன், ஒரு ஜமீன்தார், தன்னுடைய சொத்துக்களை பூரா பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கு ஒரு எழுதி வச்சிருக்கிறாரு. அவர் தியாக வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாரு, சுதந்திர போராட்டத்துக்கு போராடிய வீரராக இருந்திருக்கிறாரு, தொடக்கத்தில் காந்தியவாதியாக இருந்திருக்கிறாரு, அதுக்கு முன்னாடி ரொம்ப தீவிரமாக சாமியும் கும்பிட்டுருக்காரு, காசி வரைக்கும் போயிருக்கிறாரு. அவருடைய வரலாற்றை படித்தவனுக்கு பெரியார் எவ்வளோ பெரிய தியாகத்தை தமிழ்நாட்டுக்கு செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறது எப்போ தெரியும்னா, உத்தரப்பிரதேசத்துக்கு அவனை பஸ் ஏற்றி விட்டால் தெரிஞ்சிடும், ட்ரெயின் ஏற்றி விட்டால் தெரிஞ்சிடும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ அமைப்புகள் இல்லை, மருத்துவ கட்டமைப்பு. இங்கே மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி இருக்குது. ஆமாம், ஒவ்வொரு இடத்துலையுமே ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது, அரசு பள்ளிக்கூடம் இருக்குது. அப்போ காசு இல்லாத ஏழைகளும் படிக்கிறதுக்கு கல்வி நிலையங்கள் இங்கே இருக்குது. இதெல்லாம் திராவிட இயக்கத்தினால தான் வந்துச்சு. இங்கே இருக்க சத்துணவை சாப்பிட்டு போட்டு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்து கூட பல பேர் அரசு ஊழியர் ஆகியிருக்கான், உயர் படிப்புலாம் படிச்சிருக்கான், வெளிநாடுகளில் உயர் பொறுப்புகளில் கூட இருக்கான். சாதாரண ஆட்களே அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவன், ஏழ்மையான சூழலில் இருந்தவன்லாம் ஒரு மிக உயரங்கள் அடைஞ்சிருக்கான் அந்த நாட்டில். இதுக்கெல்லாம் திராவிட இயக்கம் பாடுபட்டுச்சு. ஒரு குறிப்பிட்ட உயர் சாதிக்கு மட்டுமே சொந்தமாக இருந்த கல்வியை, குருகுலத்துக்குள்ள மட்டுமே இருந்த படிப்பை சாமானியர்களுக்கு கற்றுத்தருவதற்கான வாய்ப்பை திராவிட இயக்கம் பெற்றுத்தந்ததுங்கிற நன்றி உணர்ச்சி தமிழர்களுக்கு இருக்கிறதுனால பெரியாரின் கருத்துக்களை, கடவுள் மறுப்பை மட்டும்தான் தமிழர்களில் பெரும்பாலானவர் பின்பற்ற மாட்டானே தவிர அவருடைய புரட்சிகரமான சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை எல்லாருமே ஏற்றுக்கிறான். தமிழ்நாட்டில் யாருமே தன் பேருக்கு பின்னால் சாதி பேரை போடுறது கிடையாது. அது காரணம் என்னன்னா, சாதி என்பது ஒரு அவமானம், அடையாளம் அல்ல என்று பெரியார் நமக்கு கற்றுக் கொடுத்தார் என்று அவன் செய்கிறான். இதைத்தான் மேடையில் ஒரு 15 வருஷமா சீமான் பேசினார். ஒவ்வொரு மேடையிலையும் நான் பெரியாரின் பேரன் அப்படின்னு பேசினாரு, இப்படியும் பேச. இதுதான் வந்து அதுதான் அவருக்கு என்ன காரணம்னா, அப்போ அவங்க காசு கொடுத்தாங்க, அவங்களுக்கு பேசினாரு. இப்போ வேற ஆளுங்க காசு கொடுக்குறாங்க, பிஜேபி காரங்க காசு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு பேசுறாரு. அவர் வந்து எப்படின்னா, வக்கீல் எப்படி என்ன பண்ணுவார், ஒருத்தர் குத்திட்டு வந்துட்டான், ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு வந்துட்டான்,
காசு கொடுத்தா என்ன கட்சிக்காரர் நிரபராதின்னு சொல்லுவார். ஆமாம், கண்டிப்பாக சொல்லுவார். கொஞ்ச நாள் கழிச்சு அவர் அந்த வழக்குலேருந்து விலகிட்டார். விலகின பின்னாடி அந்த பாதிக்கப்பட்டவன் பறி கொடுத்தவனுக்கான கொலை செய்யப்பட்டேன் அவன் குடும்பத்திலேருந்து ஐயா நீங்கள் இந்த வழக்கு எடுத்து நடந்துக்கு என்ன செய்வார், இவனுக்கு தக்க தண்டனை தரணும், மரண தண்டனை சொல்லுவாரா இல்லையா? கண்டிப்பாக சொல்லுவார். இந்த பெய்டு எப்படி அட்வொகேட் வேலை எப்படி பார்க்குறாங்களா அந்த மாதிரியே சீமான் ஒரு மேடை பேச்சை ஒரு வியாபாரமாக செய்கிறார். அவருக்கு என்று ஒரு நிரந்தர கோட்பாடு கிடையாது. 15 வருஷம் பெரியாரை பேசினார். நான் பெரியாரின் பேரன்னாரு. உண்மையிலேயே பெரியார் பேரன் யாருன்னா ஈவிகேஸ் இளங்கோவன் தான். அவங்க அண்ணன் மகனுக்கு அது பேரன் வழியில் வருவார். அவர்கிட்டயே போய் கேட்டாங்க, என்ன சீமான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு பெரியார் பேரன். அதுக்கு அவர் சொன்னார், சின்ன வயசில் பெரியார் மைனராக இருந்திருக்காரு கொஞ்சம் காலம், அந்த வழியில் எதுவும் பேரனாக இருக்கானான்னு எனக்கு தெரியாதுன்னாரு. அவர் கிண்டலாம் அப்படி கிண்டலாம். ஆமாம், அப்போ இப்படிலாம் பேசினவர். நான் பெரியாரின் பேரன், மார்க்சின் மாணவன், சாதி மதத்திற்கெல்லாம் நான் அப்பாற்பட்டவன், இப்படிலாம் பேசினார் சீமான். எங்கே பேசினார்? திராவிட இயக்க மேடையில் பேசினார். இப்போ என்ன சொல்கிறாரு? திராவிட இயக்கத்தை ஒழிக்காமல் விட மாட்டேங்கிறார். எதனால் மாறினார் அப்படின்னா, அவருக்கு வசதி வாய்ப்பு கூடி போச்சு. 200 கோடிக்கு சுற்றி வச்சுருக்காரு. எல்லாருக்கும் தேர்தல் வந்துச்சுன்னா செலவு, இவருக்கு வசூல் வேட்டை வரவு. அதனால் வசூல் பண்ணிக்கிட்டு ஒரு கட்சியை எந்த கூட்டணிக்கும் போகாமல் எந்த அதிகாரத்துக்கும் வரவிடாமல் நாங்கள் தனித்து நிற்போம்னு ஒரு டுபாக்கூர் ஐட்டத்தை அவுத்து விட்டுக்கிட்டு அவர்கிட்ட கட்சியில் இருந்த பூரா கூண்டோடு கலைகிறாங்க. பல மாவட்டத்தில் எப்பா சாமி நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கூண்டோடு கலைகிறாங்க. இந்த நிலைமையில் அவர் பெரியார் குறித்து பேசுவதன் மூலமாக பாஜகவிடம் அவர் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ள விரும்புகிறார் என்பதை தவிர அவர் கருத்தில் எந்த உண்மையும் இல்லை. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஜனவரி 22 சீமான் அவருடைய வீட்டை முற்றுகையிட போகிறதா சொல்லியிருந்தாங்க. இது சரியான ஒரு முறை தானே? நியாயமாக பார்த்தால் ஒரு கட்சியினுடைய தலைவனுடைய தனிப்பட்ட இல்லத்தையோ அலுவலகத்தையோ முற்றுகையிடுவது அப்படிங்கிறது ஒரு தவறான முறை தான். ஏன்னா நாளைக்கு எந்த கட்சிக்காரர்கள் வீட்டை வேண்டுமானால் இப்படி முற்றுகையிடணும் தொடங்கினா அவங்களுடைய தனி மனித வாழ்க்கைக்கு அது டிஸ்டர்ப் ஆகிடும். ஆனால் இவர் விஷயத்தில் ஏன் முற்றுகையிடுவோன்னு சொன்னாங்கன்னா, முறைப்படி போராட்டத்தில் என்ன சொன்னாங்க, நீங்கள் அதுக்கான ஆதாரத்தை காட்டுங்க, அவதூறு பேசுறதுக்கான ஆதாரத்தை காட்டுங்கன்னாங்க. ஓகே, இவர் என்ன பண்ணிட்டாரு, அன்னைக்குன்னு பார்த்து எஸ்சியை புதுச்சேரிக்கு போயிட்டார், காணா போயிட்டார். இவரை யாரெல்லாம் மேடை ஏற்றி அழகு பார்த்தார்களா, யாரெல்லாம் இவரை மேடை பேச்சாளராக மாற்றினார்களா, அவங்க தான் கோவை ராமகிருஷ்ணன்ல இருந்து, குளத்தூர் மணியிலிருந்து, பாவலர் அறிவுமதியிலிருந்து எல்லாரும் சேர்ந்து தான் சீமானை ஒரு தோற்று போன சினிமா இயக்குனர். அவர் படமே ஓடாது, அவர் படம் எடுத்தால் ஓடாது, எவனும் பார்க்க மாட்டான். ஒரே ஒரு படம் தம்பிங்கிற படத்தை தவிர எந்த படமுமே வெற்றி பெறாத படம். அவரை இன்னைக்கு தலைவராக இருக்கிறார்னா இந்த வாழ்க்கை உருவானதற்கு காரணமே என்னன்னா திராவிட இயக்க மேடைகள். அங்கே தான் அவர் ஈழ போராட்டம் குறித்து அறிந்து கொண்டார். அவங்க தான் என்ன செஞ்சாங்கன்னா, ஈழத்தில் சினிமா எடுக்கணுங்கிறதுக்காக போய் இவரை அனுப்பிச்சி விட்டாங்க. அவர் சினிமா எடுக்கிறதுக்காக டைரக்டராக போனவர் ஏதோ பிரபாகரனுக்கு நான் தான் ஐடியா கொடுத்தேன் ஈழ அரசியலுக்கு அப்படிங்கிற லெவலுக்கு வெளியில் பேசுகிறார். நான் தான் ஆயுத பயிற்சியில் கூட இருந்தேன், அதுவே பெரிய சொல்கிறாரு. ஆமக்கறி தின்றேன், கடைசியில் பார்த்தா எடிட்டிங் பண்ணி கொடுத்தேன் சொல்கிறான், நான் தான் போட்டாவே ஒட்டி கொடுத்தேன் அப்படின்னு சங்ககிரி வேற பரிசுக்காக கொடுத்தேன் அப்படின்றாரு. இது காலப்போக்கில் மருவி வேற மாதிரி ஒரு அர்த்தம் மாறி மேதகு பிரபாகரன் அவர்களை பல தலைவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. வைகோ சந்தித்திருக்கிறார். அப்படி சந்தித்த காரணத்தினால தான் திமுக விட்டு வெளியேற்றப்பட்டார். ஒரு கட்சியை தொடங்கினாங்க. குளத்தூர் மணி சந்தித்திருக்கிறார். பல நெடுமாறன் மிக நீண்ட காலமாக பிரபாகரனோடு பழகி இருக்கிறார். அதே மாதிரியே தமிழ்நாட்டில் பல தலைவர்கள், பாவலர் அறிவுமதி, பாரதி ராஜா, மறைந்த இயக்குனர் மகேந்திரன் என்று மிக பிரபலமானவர்கள் மட்டுமல்ல, பல சிந்தனையாளர்கள் பல பேர் செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்க போட்டாவை வச்சு பிஸ்னஸ் பண்ண யாருக்குமே தெரியல. இதை வைத்து ஈழத்தமிழர்கள்ட்ட வசூல் வேட்டை ஆடுவதற்கோ, இதை வைத்து பிழைப்பு நடத்துவதற்கோ, இதை வைத்து சொகுசு பங்களா வாங்குவதற்கோ, இதை வைத்து ஈசிஆரில் பங்களா வாங்குறதுக்கெல்லாம் இவங்களுக்கு தெரியல. அதை அந்த வித்தையை கற்றவர் யார் அப்படின்னா சீமான் மட்டும்தான். அதனால் பெரியார் குறித்த அவதூறுக்கு அவர் வருத்தம் தெரிவிக்கணும், மன்னிப்பு கேட்கணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் வீட்டை முற்றுகையிடுவோம். 10 நாள் டைம் கொடுத்தாங்க, அவர் எதுவும் பதில் சொல்லலை. அதனால் நாளை ஒரு வீட்டை, சங்கி சீமானுடைய வீட்டை நாங்கள் முற்றுகையிடுவோம் என்று பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பும் மொத்தமும் ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இப்போ ஃபோட்டோ வச்சு ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போது ரீசெண்டாக திரைப்படத்தில் கூட ஒரு டைலாக் வரும், ஒரு தலைவரோட ஃபோட்டோ வச்சுட்டு வந்துருவார் சொல்லிட்டு காலம் தள்ளி அரசியல் பண்ணுற ஒரு காலம் கூட இங்கே இருக்குது அப்படின்ற. ஸோ சீமானை சுட்டி காட்டுற மாதிரி தான் அது ஆக்சுவலாக இருந்துச்சு. இல்லை, நீங்கள் எப்போவுமே நீங்கள் பாருங்கள், தவறான தொழில் பண்ணுறவன், வட்டிக்கு விடுறவன், மோசடி பண்ணுறவனா என்ன பண்ணுவான்னா, ஆளுங்கட்சிக்காரன் போட்டால் அவன் மேலே வச்சுருவேன் அடக்கணும். ஓகே, நீங்கள் இந்த டாக்டர்கள்னு போலி டாக்டர் இருக்காம பாருங்க, லேகியம் விற்கிறவன், செக்ஸாலஜி லேகியம் விற்கிறவனா என்ன பண்ணுவான்னா, இவர் தான் உண்மையான மருத்துவர்,
அவர் வந்து பல பரிசுகளை பெற்றிருக்கிறார் அப்படின்னு அவனே ஒரு போட்டோஷாப்லாம் ஒட்டி அவன் நாட்டுக்கு ஒரு கவர்னரு இந்த மாதிரி நம்ம ஆளுநர் மாதிரி ஒரு ஆளுடைய போட்டோவை ஒட்டி அவர்கிட்ட இருந்து பரிசு வாங்கியிருக்கிறார் அப்படின்னு அவனே போடுவேன். உண்மையான டாக்டர் என்ன பண்ணுவேன்னா அதெல்லாம் போடவே போடணும். ஏன்னா அவனுக்கு வைத்தியம் பார்க்க நேரம் விஷயம் தெரியும் அவங்களுக்கு. அதனால இந்த லாட்ஜ் வைத்தியர்கள் இருக்கான் பாரு, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விளம்பரப்படுத்துவாங்க. அவர் வருகிறார், அவர் வந்து ஒவ்வொரு ஊருக்காக வருகிறார், இன்றைக்கு திருநெல்வேலிக்கு வருகிறார், நாளைக்கு மதுரைக்கு வருகிறார், நீங்கள் ரகசியமாக சந்திக்கலாம், ரகசிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிறார் அப்படிம்பாங்க. அதே மாதிரி அது முறை ஏமாத்துக்காரன். உண்மையிலே சித்த வைத்தியசாலையில் 50 ரூபாய்க்கு ஒரு இது இருக்கும், லேகியம் இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து எவனாவது ஒருத்தன் நம்ம வீக்காக இருக்கோம், ஆன்ம குறை வந்துருச்சுன்னு சொன்னால் வெளியே சொல்ல முடியாது, வெக்கக்கடாயிரும், கல்யாணம் காட்சி ஆகாமல் போயிடும், இலவட்ட பிள்ளையா இருக்கான்னு சொல்லி வெளியே சொன்னால் வெக்காமாயிருந்துட்டு அந்த 50 ரூபா டப்பாவை 5000 வாங்கிட்டு வாங்கிடுறது. அது மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, சீட்டிங் பேர் பண்ணுற ஒரு ஆள்கிட்ட சிக்கிட்டாங்க, ஒரு போலி போராளிகிட்ட சீமான்கிட்ட சிக்கிட்டாங்க. விரைவில் பல தம்பிகள் வெளியே வந்துட்டாங்க. வேல்முருகன், பண்ருட்டி வேல்முருகன் தலைமையில் ஒரு பெரிய மாவீரர் தினத்தையே கொண்டாடிட்டாங்க. தமிழ் தேசிய உணர்வாளர்கள் பூராமே பண்ருட்டி வேல்முருகனுடைய தலைமையில் அணிவகுக்கிறாங்க. அதனால் சீமான் இனிமேல் தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆக மாட்டார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களோட கருத்துக்களை பதிவு செய்து செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.